வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நம்ம வந்து ஒரு சீரீஸாக அந்த ஃபோட்டோகிராமெட்ரி பற்றி நம்ம பேசிகிட்டு வரோம். இது வந்து உங்களுக்கு 3வது வீடியோவாக வரப்போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஃபோட்டோகிராமெட்ரிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன தேவைப்படும் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட முன்னாடி இருக்கும், நம்ம சேனலில் போய் பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட் தேவைப்பட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுப்பாகவே வந்துடும். ஸோ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்யூப்மெண்ட் என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபோட்டோகிராமெட்ரிக்கு வந்து நான் மெயினாக வந்து ஒரு கேமரா தேவை. ஸோ ஒரு ஹை குவாலிட்டி, அதாவது மினிமம் வந்து ஒரு 7 MB கேமரா வந்து நமக்கு தேவைப்படும். அது வந்து ஒரு ஃபோன்லேயே இருக்கட்டும், இல்லைனா உங்கள்கிட்ட DSLR இருந்தாலும் DSLR யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கர்ஸ். சில வந்து இப்போலாம் மார்க்கர் லெஸ்லேயே பண்ணுறாங்க ஃபோட்டோகிராமெட்ரி. ஒன்றும் இல்லை, எறும்பு கடிச்சிச்சு. ஓகே, மார்க்கர் லெஸ்ஸில் வந்து நம்ம பண்ணுறாங்க. நீங்கள் தேவைப்படும் இடத்துல பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து ஷைனிங் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டாட்ஸு இது மாதிரி வந்து சில அந்த ஸ்கொயர் டைப்பான இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து கோடு கிளிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, நிறைய சாஃப்ட்வேர் இப்போ வந்து வந்துடுச்சு கமர்ஷியலாக. ஆரம்பத்தில் அகிஸ் சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 3D ஜிப்பேர் நம்ம யூஸ் பண்ணும்போது 3D ஜிப்பேருங்கிற சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரோட ஃபுல் இதையுமே நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபோட்டோகிராமெட்ரி பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேரான இதை வந்து தேவையான இதை வந்து நம்ம டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதை போய் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் இதை தவிர மற்ற என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவான ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, பவுடர் போட்டு நம்ம வந்து அதை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, அந்த ஃபோட்டோகிராமெட்ரியில் ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியாது. அது வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு இன்னொரு ஆங்கிள் எடுக்கும்போது அங்கே வந்து வேறு டார்கெட் வேறு இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ வந்து அந்த ஏஐ வந்து கரெக்டாக அது ஃபைண்ட் பண்ண முடியாது, எது வந்து கரெக்டான ஒரு டார்கெட் பாயிண்ட்டு அப்படின்னு. ஓகே, அதனால் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்க, அதாவது 360 டிகிரியில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோகிராமெட்ரியில் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்டை வந்து மேட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். அதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி கலந்த பவுடரை வந்து தெளிப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ்னஸ் இல்லாமல் அதை வந்து மேட்டாக மாற்றிடணும். மேட்டாக மாற்றிட்டா அதை ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் நம்ம மெட்டீரியலாக அப்ளை பண்ணிக்கிறோம். க்ரோம் மெட்டீரியல் வேணால் க்ரோம் மெட்டீரியல் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏஆர்லையோ விஆர்லையோ இல்லைன்னா ஒரு கேமுக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட். மெயினாக வந்து கேமரா, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர், தேவைப்பட்ட மார்க்கரு, நீங்கள் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது பவுடரு இது மாதிரி வந்து ஒரு மேட் சர்ஃபேஸாக மாற்றுறதுக்கான யூஸ் பண்ணுறது. மெயின்லி இது வந்து பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஷைனிங் ஆப்ஜெக்டில் நம்ம பவுடரை அடித்து தொளிச்சு விட்டோம்னா முடிஞ்சிச்சு. நிறையா பேர் வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே வந்து இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா மேட் க்ளாஸினஸ் இல்லாமல் பண்ணி விட்டுரும். அது கார்லலாம் இது பண்ணும்போது ஸ்ப்ரே அடித்து ஃபோட்டோகிராமெட்ரி எடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்முறைக்கு போகலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து ஆதரிங்க. நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் போவோம். ஏன்னா ரொம்ப லென்த்து இழுத்துக்க வேண்டாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.